கள்ளக்குறிச்சியில் மக்களின் 30 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று அமைச்சர் ஏவா வேலு முன்னிலையில் நடைபெற்றது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாகவும் கள்ளக்குறிச்சி மக்களின் சுமார் 30 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையிலும் கள்ளக்குறிச்சி நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் சுமார் 46.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கள்ளக்குறிச்சி புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் குடிநீர் அபிவிருத்தி பணிகள் மற்றும் தினசரி நாள் அங்காடி ஆகிய பணிகளுக்கு தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்துள்ளனர். இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பேசுகையில், இது அமைகிறது. இந்த பேருந்து நிலையத்துடைய வரைபடத்தை இந்த காட்சியில LED போட்டார். அதை பார்க்கிற பொழுது எனக்கே ஒரு பொறாமை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு பேருந்து நிலையத்தை திருவண்ணாமலை நம்மால் அமைக்க முடியவில்லையே என்ற ஒரு மனதில் கூட ஒரு ஆதங்கம் ஏற்பட்டது. அடுத்து நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். திருவண்ணாமலை ஆரம்பித்தாலும் ஒன்றுதான், எனக்கு கள்ளக்குறிச்சி ஆரம்பித்தாலும் ஒன்றுதான். நாங்கள் இரண்டு கண்கள். ஒரு கண் திருவண்ணாமலை என்று சொன்னால் இன்னொரு கண் இந்த கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் வசந்தம் கார்த்திகேயன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தங்களின் நெடுநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் கள்ளக்குறிச்சி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விரைவில் வரப்போகும் பேருந்து நிலையத்திற்காக இப்போதிருந்தே காத்திருக்கின்றனரும் கூட.